ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம அமேசான் பிரைமில் ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் படமாக வெளியான ஷூட்டர் படம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த படம் அமேசான் பிரைமில் தமிழ் டப்பிங்கில் அவைலபிளாக இருக்கு. ஆண்டோன் ஃபக்வா டைரக்ஷனில் மார்க் வால்பர்க், மைக்கேல் பெனா, ரோனா மித்ரா மற்றும் பலருடைய நடிப்பில் இந்த படம் வெளியாயிருக்கு. படத்துடைய ரன் டைம் 2 hours 4 minutes இருக்கு. இந்த படத்துடைய கதை என்னன்னு பார்த்துடலாம். பாப் ஸ்வாகர் பார்த்தீங்கன்னா ஒரு மெரைன் ஸ்னைப்பரா இருக்காரு. இவர் ஒரு மிஷன்ல இருக்கும்போது தன்னுடைய நண்பனை இழந்ததுனால அதுக்கப்புறமா வேலையை ரிசைன் பண்ணிட்டு ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு லைஃபை லீட் பண்ணிட்டு இருக்காரு. 3 வருஷம் கழிச்சு அமெரிக்கன் கவர்மெண்ட் இவர் கான்டாக்ட் பண்ணி பிரசிடென்ட்டை கொல்றதுக்கான ஒரு பிளாட் போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரியும் அதை தடுக்கிறதுக்காக ஒரு ஸ்னைப்பருடைய இன்டெல் உள்ள ஹீரோவுடைய ஹெல்ப்பை கேட்கறாங்க. ஹீரோவும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்றாரு. ஆனா அதையும் மீறி ஷூட் அவுட் நடக்க அந்த பழி ஹீரோ மேல விழுது. இதுக்கப்புறம் நடந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் தான் இந்த படத்துடைய கதை. இப்ப இந்த படத்துடைய பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் சேர்த்தே பார்த்துடலாம். இந்த படத்துல வர ஸ்னைப்பர் ஷாட் சீக்வன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் பார்க்கிறதுக்கு. இந்த படத்துல வர அந்த ஸ்னைப்பர் ஷாட் சீக்வன்ஸ் எல்லாத்தையும் கேப்சர் பண்ண விதமும் அதுல இருக்கிற சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா டாப் நாச்சா கொடுத்திருப்பாங்க. அதனாலே பாத்தீங்கன்னா அந்த சீக்வன்ஸ் எல்லாமே எலிவேட் ஆகி ரொம்ப தரமா இருக்கும் பார்க்கிறதுக்கு. எனிமேட் தி கேட்ஸ் அப்படிங்கிற ஸ்னைப்பர் மூவியை பார்த்திருந்தீங்க அப்படின்னா அந்த படத்துல இருக்கிற தரமான ஸ்னைப்பர் ஷாட் சீக்வன்ஸ்க்கு ஈக்குவலா இந்த படத்துலயுமே அந்த மாதிரியான காட்சிகள் இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஆக்ஷன் மூவி ஃபேன்ஸ்க்கு ஒரு பிரியாணி விருந்தா இந்த படம் அமைஞ்சிருக்கு. மார்க் வால்பர்க் ஸ்டார் ஆஃப் தி ஷோ அப்படின்னே சொல்லலாம். பிசிக்கலாவும் பெர்ஃபார்மன்ஸ் வைஸும் பாத்தீங்கன்னா அந்த ரோல் என்ன டிமாண்ட் பண்ணதோ அது நீட்டா கொடுத்திருக்காரு அப்படின்னே சொல்லலாம். அவருடைய அந்த ஸ்லோ மோஷன் ஷாட்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா என்டர்டெய்னிங்கா இருக்கும் பார்க்கிறதுக்கு. ஸ்வாகருக்கு என்ன மாதிரியான ஸ்கில்ஸ் தான் இருக்கோ அது எல்லாத்தையுமே வந்து அவர் யூஸ் பண்ணி எப்படியாவது நான் நிரபராதி அப்படின்றது ப்ரூவ் பண்றதுக்காக ட்ரை பண்ணுவாரு. அந்த சீக்வன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லாவே போர்ட்ரே பண்ணிருப்பாங்க. ராம்போ ஃபியூஜிட்டிவ் இந்த ரெண்டு கான்செப்டையும் ஒரு ஃபியூஷனா வச்சு ஒரு நல்ல கமர்ஷியல் மீட்டர்ல கொடுத்தா எப்படி இருக்குமோ அதுதான் இந்த படம். படத்துல அடல்ட் கண்டென்ட் இல்ல. இந்த படத்தை நீங்க ஃபேமிலியோட பார்க்கலாம். ஆண்டோன் ஃபக்வாவுடைய டைரக்ஷன் அண்ட் எக்ஸிகியூஷன் இந்த படத்துக்கான பலமாவே அமைஞ்சிருக்கு. இவருடைய முந்தைய ஹிட் மூவிஸான ட்ரைனிங் டே, டியர்ஸ் ஆஃப் தி சன் மாதிரியான படங்கள்ல இருக்கிற நிறைய காட்சிகளோட ரிசம்பிளன்ஸ் இந்த படத்துலயுமே இருக்கு. இந்த படத்துல கேரக்டர் ஆர்க் அண்ட் டெவலப்மெண்ட் அப்படின்றதுக்கு ரொம்ப டைம் வந்து எடுத்துக்க மாட்டாங்க. இது ஒரு பிளாட் ட்ரிவன் மூவி அப்படின்றதுனால ஒவ்வொரு சீக்வன்ஸ்லயும் ஒரு ப்ராப்ளம் இருக்கும். அதை எப்படி ஹீரோ ஃபேஸ் பண்றாரு அப்படின்றத இந்த படத்துடைய கதையா இருக்கும். ஒரு கிரிப்பிங்கான ஸ்கிரீன் பிளே கொடுத்ததுனால அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்ற ஒரு எக்ஸைட்மெண்டோட வந்து ஆடியன்ஸ் பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு படமா தான் இந்த படம் வந்திருக்கு. சப்போர்ட்டிங் ரோல்ஸ் நடிச்ச மைக்கேல் பெனாவோட கேரக்டர் பாத்தீங்கன்னா ஃபன்னியா இருந்தது பார்க்கிறதுக்கு. படத்துடைய பேசிங் நல்லா இருக்கும். பெருசா டல் மொமெண்ட் எதுவுமே இந்த படத்துல இருக்காது. 2007 வெளியான பெஸ்ட் ஆக்ஷன் மூவிஸ்ல இந்த படமும் ஒண்ணு. இது ஒரு டாப் சினிமா, மிஸ் பண்ணாம பாருங்க. ஷூட்டர் படத்துக்கு எங்களோட ரேட்டிங் 7 out of 10.